ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இந்த தலைப்பிலிருந்து வந்து என்னென்னா ப்ராப்ளம் பார்க்கலாம். A:B கொடுத்துட்டாங்க. ஏக்கும் பிக்கும் இல்லை விகிதம் கொடுத்துட்டாங்க. பிக்கும் சிக்கும் கொடுத்துட்டாங்க. சிக்கும் டிக்கும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு ஏக்கும் டிக்கும் இல்லை விகிதம் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல ஏக்கும் பிக்கும் நம்மளுக்கு விகிதம் கொடுத்துருக்காங்க. பிக்கும் சிக்கும் விகிதம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிக்கும் டிக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஏன் நான் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இப்படி தான் அதை போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும், ஏவும் பியோட விகிதத்தையும் எடுத்து எழுதுங்க. இதே மாதிரி 2:3. அதே மாதிரி பிக்கும் சிக்கும் என்னென்னா 4:3 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ பி சி மூணுத்துக்குமான விகிதம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இதுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஐயும் 4ஐயும் பெருக்கணும். பெருக்கி வர ஆன்சரை ஏக்கு நேராக போடணும். 3ஐயும் 4ஐயும் பெருக்கணும். வர ஆன்சரை பிக்கு நேராக போடணும். 3ஐயும் பெருக்கணும். வர ஆன்சரை சிக்கு நேராக போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஏபிசி மூணுத்துக்கும் உள்ள விகிதம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஏக்கு பாருங்கள், 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 8. 8:3ஐயும் 4ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 12. பி. சிக்கு என்ன வரும்னா 3 பெருக்குனா 9. சரியா? 8:12:9 அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சு. சரியா? ஏக்கு பிசி மூணுத்துக்கும் உள்ள விகிதம் வந்து 8, 12, 9. சரியா? இப்போ அடுத்தது ஏக்கும் டிக்கும் என்னன்னு கண்டுபிடிப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிசி கண்டுபிடிச்சோம்ல, எயிட்டு 12, 9 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? A:D தான் நம்மளுக்கு வேணும். அதனால் டியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். C:D அந்த வேல்யூ இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். C:D எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கு நேராக போய் சி எழுதணும். என்ன? 2:5 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ கீழே நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசிடி நாலுத்துக்கும் உண்டான விகிதம். ஏபிசிடி நாலுத்துக்கும் உண்டான விகிதம் வந்து நான் எழுத போகிறேன். இதை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். முதல்ல 8யும் 2வையும் பெருக்கணும். பெருக்கி வர ஆன்சரை ஏக்கு நேராக போடுறோம். அதாவது இந்த இதுக்கு நேராக இருக்குல்ல, நேராக இருக்கிற நம்பர்ஸ்க்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருந்தாலும் அந்த கீழே இருக்க நம்பரோட பெருக்குவோம். 12ம் 2வையும் பெருக்கி பிக்கு நேராக போடுறோம். 9ஐயும் 2வையும் பெருக்கி சிக்கு நேராக போடுறோம். 9ஐயும் 5ஐயும் பெருக்கி கடைசியாக டிக்கு நேராக போடுவோம். முதல்ல 8ஐயும் 2வையும் பெருக்குங்க. 8ஐயும் 2ஐயும் பெருக்குனா எவ்வளோ? 16. 12ஐயும் 2ஐயும் பெருக்குனா எவ்வளோ? 24. 9ஐயும் 2ஐயும் பெருக்குனா எவ்வளோ? 18. 9ஐயும் 5ஐயும் பெருக்குனா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவும் டியும் தானே வேணும். ஸோ 16:45 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு சம்மோடு பார்க்கலாம். தேங்க்யூ.